எல்லோருக்கும் மாலை வணக்கம். குருவே சரணம். அத்தி முகத்தோனே, அரணார் புத்திரனே, சக்தியின் மைந்தனே, சரிந்த வயிற்றோனே, வித்தைகள் அளிக்க வல்ல வேலவர்க்கு மூத்தோனே, உருவாய் அருள்வாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் குகனே முருகா. இதுவரையிலும் உங்களையெல்லாம் பேச விட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஜோதிடமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வித்தியாசமாக கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். கேட்க ஆர்வம் இருக்கா? கதைன்னா ஆன்மீகம் சார்ந்த கதை, ஜோதிடம் சார்ந்த கதை, குரு சார்ந்த கதை. நீங்களும் பங்கு பெற்றாத்த இந்த கதை ருசிக்கும். நானாக கதை சொன்னா கேட்க ஆள் இல்லைன்னா கதை அழகாக இருக்காது. ஓகே, இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை, பௌர்ணமி நாள், குரு பூர்ணிமா. எப்பா புதுசாக சொல்லி அறுக்கிற அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு உகந்த நாள் புதன். அப்போ பெருமாள் ஸ்துதியை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரையேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. நன்றி. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு முக்கியமான கேள்வி வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு சன்மானம் வழங்கப்படும். குருவின் பெயரால் நான் வழங்குவேன். போகலாமா? கதைக்கு போயிடலாமா? என்னையா போகிறேன்னு சொன்ன திருப்பி வர்றியா அப்படிங்கிறீங்களா? ஓகே. இப்போ நம்ம கிஷ்கிந்தை கேள்விப்பட்டிருக்கோம். கிஷ்கிந்தை, அந்த கிஷ்கிந்தைங்கிறது வானர கூட்டங்கள் இதனுடைய ஒரு சமஸ்தானம், ஆட்சி, எல்லை அப்படிங்கிறோம். அந்த கிஷ்கிந்தையில் இருந்த கேசரி அஞ்சனா அந்த அரசு, அந்த கூட்டத்தினுடைய தலைவர். இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் யாரு? வெரி குட், கைதட்டுங்க. அனுமன். அவருக்கு பிறக்கையில் அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மாருதி. அனுமன்னு அப்புறம் பேர் வந்துச்சு. இப்போ இந்த தெய்வ சக்தியினுடைய அவங்க ரெண்டு பேரும் குழந்தை வர வேண்டி ஈசனை வரம் இருந்து தவம் இருந்து இறைவனுடைய அருளால் அனைத்து சிவ அம்சங்களும் பொருந்திய ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பெயர் தான் மாருதி. இந்த மாருதி வீர தீர பராக்கிரமாக இருந்திருக்கு. அப்போ தான் சூரியனை பார்த்து அப்படியே அந்த பழமுன்னு நினச்சி சூரியனை போய் முழுங்க போயிருக்கு. அப்போ தேவலோக அந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த அனுமனை தாக்கையில் தான் தாடை உடஞ்சி அடிபட்டு வீக்கமாயிடுச்சு, பெரிய இது. அப்போ அனுமனுடைய தாய் தந்தை கேசரி அஞ்சனவாக இருந்தாலும் இந்த அனுமன் பிறக்கிறதுக்கு வாயுபுத்திரன் தான் காரணமாக இருந்திருக்கார். அப்போ வாயுபுத்திரன் தன் மகனை அடிச்சாங்கிற ஒரு கோபத்தில் காத்தப்புறம் நிப்பாட்டிட்டார். என் மகனை அடிச்சிட்டியில் யாராவது சுவாசிங்க பார்க்கலாம்,
எல்லாம் அப்படியே ஆடி அடங்கி போயிட்டாங்க. அப்போ தேவலோகமே அப்படியே பதக்குது. ஐயோ, உயிர்கள்லாம் வாழ முடியாதே, சுவாசிக்கலைன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இந்திரனோட எல்லாம் சேர்ந்து சிவனை நோக்கி போகிறாங்க. போகையில் தான் அப்பப்பா அனுமன் மாருதி என்னுடைய பிள்ளை, வாயுபுத்திரன் மூலமாக நான் அவனுக்கு அந்த குழந்தைய பிறக்க வச்சேன், அவனை போய் நீங்கள் அடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லையில் அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாருதிக்கு பல இயற்கை சக்திகளை படைச்சு உருவாக்கி கற்றுக் கொடுத்து பிரம்மலோக அந்த அவருக்கு இந்த கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்னென்ன கலைகள்னால் அஷ்டமா சித்திகள். அந்த அஷ்டமா சித்திகளில் தேவர்கள் வழங்கியது யாருக்கு? மாருதிக்கு. அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியா, இசித்துவா, வசித்துவா, காம வசயிதா அப்படின்னு 8 விதமான சக்திகளை அனுமனுக்கு படைச்சாங்க. அது என்ன அனிமா அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா சொல்கிறேன், தெரிஞ்சால் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அனிமா அப்படின்னா உருவத்தை சிறியதாக மாற்றிக்கிறது. மகிமா அப்படின்னா உருவத்தை பயங்கரமாக பெரிதாக மாற்றிக்கிறது. லகிமா அப்படின்னா காற்றை விட எளிதாக மாற்றிக்கிறது. அப்புறம் பிராப்தி அப்படின்னா விரும்பியபடி எங்கும். இப்போ நான் இங்கேருந்து லண்டனில் இருக்கணும் அப்படி நினச்சா போதும், லண்டன். இந்த சக்தியெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அவருக்கு, இறைவனுக்கு தேவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரகாமியா அப்படின்னா விரும்பும் நினைச்சதை அடையிறது பிரகாமியா. அப்புறம் இசித்துவா, அதே விரும்பு எதையும் உருவாக்குதல், அழித்தல், இது பிரகாமியா. அடுத்து வசித்துவா அப்படிங்கிறது ஒரு 7வது இது. அது இயற்கை கூற்றை கட்டுப்படுத்தல். இயற்கை இப்போ காற்று நிற்கணும், கடலில் நடந்து போகணும், வழிவிடு, நீர் வழிவிடணும், இந்த மாதிரி ஒரு சக்தி. அடுத்து காம வசைதா அப்படின்னா விரும்பும் வடிவு எடுத்தல், விரும்பும் வடிவு எடுத்தல். இத்தனை சக்தியும் அனுமனுக்கு படைச்சிருந்தாலும், இப்போ ஒரு ரீபேக் போகலாம், படைச்சிருந்தாலும் இத்தனை சக்தியும் தனக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு குருவோட ஆசி பெற்றால்தான் இந்த கலைகள் பலிக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அனுமன் என்ன செய்கிறாரு, ஒரு குருக்கிட்ட தேடி போகிறார். அதான் எந்த குருக்கிட்ட போகிறது அப்படின்னு கேட்கல தான் சூரிய பகவான்கிட்ட இந்த அனுமன் போய், ஐயா எனக்கு குருவாக இருந்து நீங்கள் மந்திர உபதேசங்கள் வழங்கணும் அப்படின்னு அனுமன் கேட்குறாரு. கேட்கையில், அப்பா நானே நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு குருவாக இருக்கிறதா? அதெல்லாம் சுத்தப்படாது, வேறு இடத்த போய் பாரு அப்படிங்கல. ஐயா எனக்கு அப்படின்னு பேக்லேயே போயிட்டுருக்காரு அனுமன். சூரியன் எதிர்த்து வந்துக்கிட்டே இருக்கார். என்னப்பா விட மாட்டேங்கிற, வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு மந்திர உபதேசங்களும் நவவியாகானம் அப்படிங்கிற வடமொழி இலக்கணங்களையும் அனுமனுக்கு சூரியன் உபதேசிக்கிறார். இதில் ஒரு சின்ன ரீபேக். இப்போ சூரியனுடைய மனைவி, நம்மளுக்கு நவக்கிரகங்களை பற்றி படிச்சிருக்கோம், நவக்கிரக வரலாறுகளை பற்றி படிச்சிருக்கோம். சூரியனுடைய மனைவி பெயர், சூரியனுடைய மனைவி பெயர் கைதட்டுங்க, உஷாதேவி. கைதட்டுங்க, இதெல்லாம் நீங்கள் தட்டுனீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுவார். இப்போ சூரியனுடைய மனைவி உஷாதேவி. உஷாதேவி யாருடைய மகள்? யாரோட மகளை சூரியனுக்கு மனம் முடிச்சு வச்சிருக்கா? மாமனார், சூரியனுடைய மாமனார் யாரு சொன்னால் ஒரு பரிசு உண்டு, இல்லாட்டி நான் சொல்லிடுறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கைதட்டுங்க, இங்கே வாங்க சார், வாங்க எல்லாரும் ஜோராக கைதட்டுங்க. யார் 2 பேர் சொன்னீங்களா? அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். வாங்க. விஸ்வகர்மாவுடைய தன்னுடைய மகளை சூரிய பகவானுக்கு
மனம் முடிச்சிருக்காரு. இப்போ விஸ்வகர்மா யார்? பிரம்ம ரிஷிகளைவே உருவாக்குனவர் தான் அவர் தான், மூலகர்த்தா. மேலே வாங்க சார், வாங்க சார். குருவின் சார்பாக, எனது சார்பாக, சூரிய பகவானுடைய மனைவி அவங்களுடைய சூரியனுடைய மாமனார் உஷாதேவியோட அப்பா விஸ்வகர்மா என்று சொன்ன. நீங்கள் உங்கள் பேர் பரணி, எங்கேருந்து வந்திருக்கீங்க? வாங்க வாங்க ஜி. திண்டுக்கல். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, மகராசனா இருங்க. வாங்க 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 வாங்க. சமயத்தில் நம்ம மாமனார் பேரே வரமாட்டேனுங்குது. வாங்க. சரி, இந்த உஷாதேவியும் சூரியனும் வாழ்க்கை நடத்தையில் அப்பா முடியலப்பா, பக்கத்தில் தொடக்கூட முடியலப்பான்னு கத்திருக்குது போய் அந்த அம்மா. என்னம்மா? ஐயோ சூடுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு கத்திருக்குது. உடனே விஸ்வகர்மா என்ன செஞ்சுருக்காரு? சிவனுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெப்ப கதிர்களை எல்லாம் ஒன்று திரட்டி வாங்கிட்டு அந்த கதிர்களை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணா அவங்களுக்கு குழந்தையா படைச்சு கொடுத்துட்டாரு. இப்போ சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் பிறந்த குழந்தை பேர் தெரியுமா? சொர்ச்சனா தேவி. சொர்ச்சலா தேவி. சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை எப்படி உருவாச்சு? விஸ்வகர்மா தன்னுடைய தவ வலிமையால் சூரியனுக்கு இருக்கக்கூடிய வெப்பக்கதிர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குழந்தையாக்கி அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், வந்துட்டேன். இந்த குழந்தை வளர்ந்து பக்குவம் அடைஞ்சு பருவம் அடைஞ்சு நிற்கிது. அனுமன் குரு உபதேசமெல்லாம் முடித்து தீட்சையெல்லாம் வாங்கி போகிறாரு. முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. அந்த சூரிய பகவான் கிட்ட கேட்குறார் அனுமன், சுவாமி எனக்கு மந்திர உபதேசங்கள் சொல்லி கொடுத்தீங்க, உங்களுக்கு குருதட்சணை நான் தரணும்ல, என்ன சொல்லுங்க என்றார். குருதட்சணையா? எவ்வளோ கொடுக்க முடியும்னு அவர் கேட்கல. அம்மா பேசுகிறீங்க பெங்களூர் சுவாமிகள், நான் பேசுகிறதையும் கொஞ்சம் கேளுங்க தயவு செய்வி. பாப்பா தங்க பொண்ணு கொஞ்சம் கேளுங்க. சரி, இப்போ அந்த குழந்தை வந்துருச்சு. சூரிய பகவான்கிட்ட தட்சணை எவ்வளவுன்னு அனுமன் கேட்குறாரு. சூரிய பகவான் சொல்கிறார், கேட்குறத செய்வியா, நான் சொல்கிறத செய்வியா, சத்தியம் வாங்குறார். என்ன அப்படின்னு அனுமன் கேட்கல, என்னுடைய மகள் சொர்ச்சலா தேவியே திருமணம் முடிச்சுக்க, அதே எனக்கு இந்த தரக்கூடிய காணிக்க அப்படிங்கிற. அனுமன் சொல், ஐயா நானும் பிரம்மச்சாரி, யாரையும் விரும்பாத ஒரு என்னுடைய எண்ணம் செயல் எல்லாம் வேற, என்னையும் போய் கட்ட சொல்கிறீங்களே, ஆஹா என்ன செய்வே தெரியாது, உனக்கு மந்திரம் நான் சொல்லி கொடுத்தா பழிக்கணும் அப்படின்னா என் மகளை நீ திருமணம் செஞ்சுக்கணும், இதுதான் விதி, இதுதான் கட்டளை அப்படின்னு சூரிய பகவான் விடுறார். அப்போ குருதட்சணை மீற முடியாது, ஏகலைவன் விரலை வெட்டி கொடுத்தது மாதிரி. இப்போ இவர் என்னான்ட்டாரு, சூரிய பகவானுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ உலக நலனுக்காக தேவர்களுடைய வேண்டுகோளுக்காக அந்த பொண்ணை நான் கட்டிக்குவேன், ஆனால் என்னுடைய பணியில் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அனுமன் ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு குருதட்சணையாக அந்த பொண்ணை ஏற்றுக்கிறார். அப்படி ஏற்று நடந்தது ஆனி மாதம் அமாவாசை திதி உத்திர நட்சத்திர திருமண நாளில் தேவர்கள் சபையில் தேவர்கள் ஆசீர்வாதத்தோல் அந்த திருமணம் நடைபெற்றது. அனுமன் ஆசைப்பற்று இல்லாமல் அனுமன் சொர்ச்சனா தேவியை மணந்தார். பின் தவத்தில் அனுமன் எண்ணம் சொல் செயல் பிரம்மச்சாரியா இருந்தார். அந்த அம்மாவும் என்னைய கட்டிட்டீங்க, எனக்கு ஒரு புருஷனாக இருங்க அப்படின்னு சொல்லலை. அதுவும் தேவ பணிகளை செஞ்சுட்டு தெய்வீகமான ஒரு கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க. அப்போ அனுமனுக்கும் திருமணம் நடந்திருக்குதுங்கிறது ஒரு தெரியாத கதையா, நல்ல கதையா? கைதட்டலாமா? ஓகே ஓகே, நன்றி.
அடுத்தபடியாக ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உத்தியோகம் என்னையா கதையாக சொன்ன, ஒரு ஜோதிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லியா அப்படின்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதை பற்றி ஔவையார் ஒரு பாடல் சொல்லியிருக்கார். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனி கசிந்த சொல்லின் காமுறுதல் பத்தும் பசி வந்தால் பத்தும் பறந்திடும். ஔவையார் சொன்னது. அப்போ ஒரு சம்பாத்தியம் புருஷ லட்சணம்னா 10ஆம் இடம், 1ஆம் லக்னாதிபதியும் 10ஆம் இடமும் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்கணும். 6-8-12 எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கணும். இந்த 10ஆம் அதிபதியை சுபக்கோள் நோக்கினால் அவருக்கு ஒரு நல்ல உத்தியோகம் சம்பார்த்தனம் அனைத்து வசதிகளும் நிரம்ப இருப்பார். அடுத்த ஒரு சிறு பாடலோடு முடிச்சிட்டுமா? இன்னும் சொல்லவா? விட்டால் பொழுதுனிக்கு பேசிகிட்டே இருப்பேன். அடுத்தது தாயுமானவர் சாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தாயுமானவர் அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, விதியையும் விதித்தன்னை விதித்திட்ட விதியையும் விதித்தன்னை விதித்திட்ட மதியையும் வதித்து மதியையும் விதித்து தம் மதி மாயையில் பதிய வைத்த பசுபதியின் அருள் கதியை எப்படி கண்டுகளிப்பதே. தாய்மானவர் சுவாமிகள் பாடல். விதியை விதிச்சு என்னையை படைச்சிட்டார், என்னை விதிச்சிட்டார், எனக்கு விதியை எழுதிட்டார், நான் எப்படி வாழணுங்கிறதே அவரை வகுத்துட்டார். விதியையும் விதித்தன்னை விதித்திட்ட மதியை அறிவை கொடுத்துட்ட, கல்வியை கொடுத்துட்ட, புத்தியை கொடுத்துட்ட, அறிவை கொடுத்துட்ட, பசுபதி நின்னர்கள் குடும்பத்தை கொடுத்துட்ட, கதியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாளைக்கு நான் என்ன ஆவேன் எனக்கு தெரியாது. இதான் சாமி தாய்மானவர் சுவாமிகள் சொல்கிறாரு. அடுத்தது ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகளோடு நிறைவு செய்கிறேன். நல்லா இருக்கா, என்னையா அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஒரு கைதட்டி கொடுக்கலாமா? தேங்க்யூ. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் மீறு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் மீறு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாமி சுந்தரிதன் வரபாலகந்தன் நீன செயலே விரும்பி உளம் நினையாமல். சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தன் நீன செயலே விரும்பி உளம் நினையாமல். அவமாயை கொண்டுலகில் விருதா வளைந்து உளல அடியேனை அஞ்சலன வரவேணும். அவமாயை கொண்டுலகில் விருதாப உழைந்து அழல அடியேனை அஞ்சலன வரவேண்டும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாடே போற்றி போற்றி. நன்றி. நன்றி. திரு பழனி பர்கூர் அவர்களை நமது திரு அய்யலூர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.